உமது கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் வசனத்தை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ நேரம் ஆராதிச்சோம், ஆனால் வசனத்தை கேட்காம விட்டுறக்கூடாது. வார்த்தையில் பலன் பண்ணாமல் நம்ம நின்று போயிடக்கூடாது. அதனால ஸ்தோத்திரம், நான் ரொம்ப வேகமாய் பேசி உங்களை ரொம்ப நேரம் இங்கே உட்கார வைக்க விரும்பலை. அதே நேரத்தில் நடுவில் நான் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. வாத்தியார் பாடம் நடத்திட்டு என்ன பண்ணுவார்? கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு பதில் சொல்லலைன்னா இன்னும் புரியலன்னு நினச்சி திரும்ப பேசுவார் பாருங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால ஸ்தோத்திரம், நான் பதில் சொன்னாலும் கேட்குறத நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கவனிங்கள், 15வது சங்கீதம் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீத பகுதியை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறான். யார் உமது கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? தேவனுடைய சமூகத்திற்குள் யார் தங்கி இருக்க முடியும் என்று அவர் கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு முதலாவது பதிலாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் இன்றைய பிரசங்கத்தினுடைய ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கவனிங்கள், அது சொல்லுகிறார் 2வது வசனத்தினுடைய முதல் வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார், உத்தமமாய் நடந்து. அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமனாய் நடந்து. சங்கீதக்காரன் சொல்ல விரும்புகிற காரியம், தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய மனிதன் யார் என்று அவர் சொல்லுகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் வாழுகிறவர்கள், உத்தமமான இருதயத்தோடு கூட தேவனை சேவிக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமமான இருதயத்தோடு கூட தேவனை சேவிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியும். அப்போ உத்தமம் இல்லாமல் வாழ்ந்தால் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவிக்க முடியாது. உத்தமம் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாம் வாழ்வதற்கு அருகதை இல்லாத நபர்களாய் மாறி போய் விடுவோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை ஒருமுறை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறது. தேவன் விரும்புகிற உத்தம இருதயம், அதுதான் இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு. தேவன் விரும்பும் உத்தம இருதயம். வேதத்தில் பாருங்க, உத்தமம் என்றால் என்ன அர்த்தம்? உத்தமர்கள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆங்கிலத்தில் உத்தமம் என்கிற வார்த்தைக்கு இன்டெகிரிட்டி என்று வருகிறது. இன்டெகிரிட்டி அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன தமிழாக்கம்னு எடுத்து பார்த்தா அதுக்கு நிறைய தமிழாக்கம் வருகிறது, நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார்கள். அப்ப பாருங்க, உத்தமம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன அதுக்கு உண்மையான ஒரிஜினல் அந்த காரியம் இன்னும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு அப்படி எப்படி புரிந்து கொள்ளணும்னா, உண்மையாய் வாழ்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமம் என்றால் உண்மையாய் இருப்பது. உத்தமம் என்றால் நேர்மறையான சிந்தனையோடு கூட வாழ்வது. குற்றம் சாட்டப்படாமல் குற்றம் இல்லாமல் இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய சமூகத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார், உங்களையும் என்னையும் உண்மையாய் இருக்கும்படி எதிர்பார்க்கிறார். உத்தமமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மளிடத்தில் விரும்புகிறார். அப்படி உண்மையாய் உத்தமமாய் வாழுகிறவர்கள் தான் தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். 2 நாளாகமம் 16:9 வாசியுங்கள். வேகமா எடுங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 16:9. நான் நிறைய வசனத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். அதனால எல்லாரும் வசனத்தை போட்டி போட்டு முதல்ல சத்தம் கொடுக்கிற ஆளுக்கு வழியை விட்டுட்டு சைலண்ட் ஆயிடணும். மீதி பேர் சத்தமா வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆகிய ஒரு தீர்க்கனை அனுப்பி ஆசா என்கிற ராஜாவினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கவனிங்க, அப்ப கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? தம்மை பற்றி உண்மையாய் இருக்கிறவர்களை, தம்மை பற்றி உத்தமமாய் வாழுகிறவர்களை. இன்னைக்கு உலகத்துல உத்தமர்களை தேடி கண்டுபிடிப்பது அரிது. ஆமென். பேரு சொல்லுவாங்க, சொல்லி என்னை கிண்டல் பண்றது கூட எப்படி கிண்டல் பண்றாங்க, இவர் ரொம்ப உத்தம புத்திரன் இல்ல, இவர் ரொம்ப உத்தமரு. எல்லாரையுமே இப்படி அன்னைக்கு பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, மாறாக அவருக்கு பிரியமான உத்தம இருதயத்தோடு இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள இருதயத்தோடு இருக்க எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அருமையான சபையே, தேவனுடைய பிள்ளையே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், சபைக்கு வந்து போகிறேன் என்கிற நிலைமையில் இருந்தால் மாத்திரம் போதாது. யாரும் பார்க்காத ரகசியமான இடத்திலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற மனநிலையோடு கூட நீங்களும் நானும் நான் கர்த்தருக்கு முன்பதாக என் வாழ்க்கையை உத்தமமாய் காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகள் யாரோ அவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை தவறி போகிறவர்களை பார்க்கிறோம். சின்ன ஒரு போன் கால் வந்தாலே நம்ம கிட்ட என்ன இருக்க மாட்டுது சொல்லுங்க. ஒரு சின்ன போன் கால்லே உண்மை கிடையாது. செங்கல்பட்டுல பஸ் ஏறிட்டு செங்கல்பட்டுல நின்றுட்டு என்ன சொல்றது, புக்கத்துறையில் இருக்கிறோன்னு சொல்றது இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பஸ்ல வந்துட்டு ஸ்தோத்திரம் ட்ரெயின்ல ஏறிட்டேன்னு சொல்றது, இல்லைன்னா ட்ரெயின்ல வந்துட்டு பஸ்ல இருக்கிறேன்னு சொல்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை இல்லை. இவைகள் எல்லாம் உத்தமம் இல்லாத இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? எந்த நிலைமையிலும் உண்மையை, உத்தமத்தை விட்டு கொடுக்காத விசுவாசிகளா இருக்கிறோமா? வேதத்துல பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? நிறைய பரிசுத்தவான்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் உத்தமர்கள் என்று சொல்லவில்லை, எல்லாரையும் உத்தமமானவர்கள் என்று தேவன் அங்கீகரிக்கவில்லை. மாறாக ஒரு சிலரை, இன்னும் சொல்லணும் வெகு சிலரை மாத்திரமே இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க நினைக்கிற ஆளே இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. பைபிள்ல உங்க சூப்பர் ஹீரோன்னு சொல்ற ஆள் கூட என்ன பண்ணாம இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்க நினைப்பீங்க பாருங்க, இவரெல்லாம் சான்ஸே கிடையாது, இவர் தப்பு பண்ணிட்டார்ல, எப்படி இருப்பார் நினைப்பீங்க பாருங்க. அவரையும் கர்த்தர் உத்தமன் சொல்றாரு. அதெல்லாம் என்ன காரணம்ன்றதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் காத்துக்கொள்வது, நம்ம வாழ்க்கையை எப்படி கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் வைத்துக் கொள்வது. இன்னைக்கு பாருங்க, முகத்துக்கு முன்னால ஒண்ணு பேசுவாங்க, முதுகுக்கு பின்னால ஒண்ணு பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இப்பதான் உங்களை பத்தி பேசினேன், இப்பதான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நினைச்சீங்க? நல்ல விதமாவ நினைச்சீங்க, நல்ல விதமாவ பேசுனீங்க. ஐயோ, அவன் இருக்கிறான் பாருங்க, ரொம்ப மோசமான ஆளு. ஆனா எதிரில் வந்த உடனே இப்பதான் உங்களை பத்தி பேசினேன், உங்களுக்கு ஆயுசு 100, ஐயோ உங்களுக்கு சாவே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினதுன்னு அவன் நல்லா இருப்பானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினது இது விளங்குமா? இது ரொம்ப மோசம், ரொம்ப திமிரு பிடிச்சது, இப்படியெல்லாம் பேசிட்டு முகத்துக்கு முன்னால் என்ன பண்ண வேண்டியது? வேறு விதமாய் புகழாரம் சூட்ட வேண்டியது. இவைகளை தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உண்மை இல்லாத நிலைமை, உண்மை இல்லாத நபர்கள். ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றார், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சங்கீதக்காரன் கேள்வி கேட்டு அதற்கு பதிலாக முதல் வார்த்தையாய் சொல்லுகிறார், உத்தமனாய் நடந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. உத்தமமாய் நடக்கிறது தான் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்றது. உண்மையாய் நடக்கிறது தான் தேவனுடைய சமூகத்தில் வாழ்றது. ஒருவேளை நீங்கள் உண்மையாய் இருக்கும்போது, நீங்கள் உத்தமமாய் வாழும்போது உலகம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உலகம் உங்களை அப்ளாஸ் பண்ணி உங்களை பாராட்டாமல் விட்டுவிடலாம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உலகம் பாராட்டலுக்காக உங்கள் வாழ்க்கையின் உண்மையை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபராய் நீங்கள் அல்லவென்றால், எந்த நிலைமையிலும் யார் பாராட்டையும் விரும்பி வாழுகிறவன் அல்ல. மாறாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னை உத்தமன் என்று சொல்வதற்காகவே இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அடிச்சுவடுகளை அவருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து காண்பிக்க தேவனுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசியா நீங்கள் என்பதை இந்த காலை நேரத்திலே கேள்வி கேட்டு பார்க்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. நான் சொல்றது விளங்கினா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உலகத்திற்கு உலகமாய் மாறி போன நபர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு பரிதான பிரியர்களாய் மாறி போன அநேகரை பார்க்கிறோம். காசு பணத்திற்காக தங்களை விற்று போட்ட அநேகரை இன்றைக்கு பார்க்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:18 வாசிங்க. 16:8 பாருங்க. நீதிமொழிகள் 16:8. அநியாயமாய், நல்ல கவனிக்கிறீங்களா? இங்க அநியாயமாய் வந்த
அதிக வருமானத்திலும். என்ன சொல்லுது பைபிள்? அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே என்னதான்? என்னது? நல்லா சொல்லுங்க, உத்தமம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எதை உத்தமம் சொல்றாரு? நீ கஷ்டப்பட்டு, நீ கண்ணீர் வடித்து, நீ உழைச்சி சம்பாதிச்சு, இன்னைக்கு ஃபுல்லா நான் சம்பாதிச்சது 100 ரூபாய் தான் எடுத்து உன் பாக்கெட்ல வைக்கிற பாரு, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. கையை தட்டி, நீ சம்பாதிச்சது இன்னைக்கு உத்தமம்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா 1000 கணக்கில் வாங்கி இவனை சேர்த்து அவனை சேர்த்து எல்லாத்தையும் ஆளை காட்டி காமிச்சு விட்டு லஞ்சம் வாங்கி ஸ்தோத்திரம் இல்லைன்னா கமிஷன் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி இன்னைக்கு எவ்வளோ பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்? இன்னைக்கு ஒரு 15,000 தேறிச்சு. நேற்றுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன்? நேற்றுக்கு ஒரு 10,000 தேறிச்சு. முந்தா நாள் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன்? முந்தா நாள் ஒரு 17,500 ரூபாய் தேறிச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தான் போயிட்டு இருக்கு? நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளே, இவைகளெல்லாம் உலக மனிதருடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் உலக மனிதருடைய வழக்கம். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எங்கே லஞ்சம் வாங்குறோம்? நாங்கள் எந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம்? நாங்கள் எங்கே ஆஃபீஸராக இருக்கிறோம்? நாங்கள் எங்கே லஞ்சம் வாங்குனீங்கன்னு சொல்கிறீங்களா? ஓட்டுக்கு பணம் வாங்குனீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் என்னது 200 ரூபா தான் கொடுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் 100 ரூபா கூட கொடுக்கல. நான் ஏன் ஓட்டு போடணும்? இப்படியெல்லாம் கோபித்து கொண்ட நபர்களை இந்த நாட்களில் நான் அறிந்திருக்கிறேன். எதுக்கு ஊரெல்லாம் பணம் கொடுத்தான்? எனக்கு என்ன கொடுத்தானா? விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட செயல்கள் வெட்கமானது. உங்ககிட்ட வந்து நான் 100 ரூபாய் 500 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு போடுன்னு சொன்னாலும் எங்கேயோ போகிறது எடுத்து என் மடியில் தானே இருக்குது. நான் வாங்கலாம், யாரையவனோ வாங்கி சாப்பிட்டு தானே போக போகிறான். ஒரு நாள் அப்படி சொல்லாத. உன் உத்தமத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீ வேண்டாம் என்று தள்ளுகிற உன்னுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்து உன்னை கனம் பண்ணுவதற்காக அவர் எழும்பி நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அதெல்லாம் இல்லைன்னா ஏன் 200 ரூபாய் நான் வாங்கலைன்னா குடியா முடிவிட போகுது? அந்த 200 ரூபாய் வாங்கி எத்தனை நாளுக்கு வாழ்ந்துட போற? நீ காலத்துக்கு என்ன சொல்லு? உனக்கு காசு வாங்கிட்டு தோத்தா சொல்லுவான். காசு வாங்கிட்டு இது ஓட்டு கூட போடல. இது இல்லை, காசு வாங்கிட்டு அவன் நல்ல நிலைமையா வாங்கி எங்கேயோ வட்டிக்கு வாங்கி எங்கேயோ எவனையும் அடித்து கொண்டு வந்து அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறான்? ஊர் ஊராக கொடுத்துட்டு வரான். அதெல்லாம் வாங்கணும்னா கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உனக்கு அழகு கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன நினைக்காதீங்க, நீங்க லஞ்ச பணம், நான் ஒன்றும் லஞ்சம் வாங்கல, பெரிய ஆபீசரா இருக்கிறேங்க நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் கூட தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களா இருக்க பழகி கொள்ளுங்கள், உத்தமர்களா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் என் வருமானத்துக்கு மிஞ்சின ஒன்றையும் நான் ஆசைப்படுவதில்லை, நான் விரும்பினது இல்லை என்பதை நீ உணர்ந்துவாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லு. அப்ப பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் நிறைய உத்தமர்களை தேவன் அடையாளப்படுத்துகிறார். அதுல முதலாவது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். தேவனே சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. ஆதியாகமம், நான் சொன்னேன் இல்லைங்களா, பைபிள்ல வசனத்தை சொல்லுவேன், வேகமா சொல்லுவேன், வாசிக்கணும்னு சொன்னேன். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6:9 வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இருக்கீங்களா இங்க? வேதம் சொல்லுகிறது நோவாவை குறித்து ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. நோவாவின் காலத்தில் வேற மனிதர்கள் இல்லையா? ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் நோவா என்கிற ஒரு தனி மனிதனை தேடி வந்து அந்த மனிதனை கர்த்தர் அடையாளப்படுத்தி, இவனை போல நீதிமான் இல்லை, இவனை போல உத்தமன் இல்லை என்று கர்த்தர் ஒரு நோவாவை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நோவாவை தெரிந்து கொண்டதற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை உத்தமமாய் இருந்ததினாலே அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப மீதி பேர்லாம் என்ன அர்த்தம்? நீதிமானும் இல்ல, உத்தமனும் இல்ல. நோவா மட்டும்தான் நீதிமானுமாயிருந்தான், உத்தமனுமாயிருந்தான். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா பாருங்க, ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணிட்டு, சூஸ் பண்ணிட்டு, ஆண்டவர் இவங்கிட்ட பேசிட்டு ஒரு டாஸ்கையும் கொடுக்கிறார். என்ன டாஸ்க்? நோவா, நீ கப்பல் செய்யணும். கொப்பேர் மரத்தை வெட்டி இத்தனை முழ நீளம், இத்தனை முழ அகலம், இத்தனை முறை உயரம், இப்படி எல்லாம் என்ன பண்ணணும்? நீ கப்பல் செய்யணும், ஜன்னல் வைக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ஜினியர் யாரு? கார்பெண்டருக்கு நோவா, என்ஜினியரு அர்த்தர். அல்லேலூயா. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பெரிய வேலையை நோவா மட்டும் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? நோவா கூட உதவி செய்யற சில கார்பெண்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பார் நோவா? ஒரு ஆமேன் சொல்லுங்க.
ஆனா வேலை செஞ்ச படுபாவியே ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. வேலை செஞ்சவனை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, நோவா வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நாள் 2 நாள் இல்ல, 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. தேசம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து மழையை கட்டளையிட போகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, எவ்வளவு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆத்துமா கூட என்ன பண்ணல. நீங்களும் நானா தான் என்ன சொல்லியிருப்போம், 120 வருஷம் ஆண்டவரே ஒன்று ரட்சிக்கப்பட்டுச்சா? அப்போ என்னை தெரிந்து கொண்டது நீங்க உண்மைதானா? நான் சொன்ன, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, நான் சொன்னா ஒரு ஆத்மா கூட கேட்க மாட்டுது பாஸ்டர், ஒரு ஆத்மா கூட வரமாட்டுது பாஸ்டர். ஒன்னு நினைக்காதீங்க, நீங்க நோவாவோட பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம 120 நாள் கூட வசனத்தை சொன்னது கிடையாது. நோவா ஒரு நாள் 2 நாள்ல 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை. அவனை தான் கர்த்தர் சொல்றார், உத்தமன் சொல்றார். ஆமென். உலகம் நோவாவை என்ன சொல்லியிருக்கோம்? ஆண்டவர் மழை அனுப்ப போறாரு, பாரு என்ன கப்பலெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரு, இந்த வெள்ளத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும். நோவா பிரசங்கம் பண்ணாரு. நோவா பேசினதெல்லாம் கேட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பைத்தியக்காரன், இவனுக்கு என்ன கிடையாது, வேற வேலை கிடையாது, வேற பொழப்பு கிடையாது, நாங்களாம் எவ்வளவு பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம், எவ்வளவு வேகமா உலகம் வளர்ந்துட்டு இருக்கு, நாடு போயிட்டு இருக்கு, அதை பாப்பியா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆண்டவர் வராராம், கர்த்தர் வராராம், பேழை உண்டு பண்ண சொல்றாராம். இன்னைக்கு நிறைய பேர் உன்னை பார்க்கும்போது, உன் உத்தமத்தை பார்க்கும்போது, உன் உண்மையை பார்க்கும்போது உன்னை பரிகாசிக்கிறார்களா, உன்னை ஏளனப்படுத்துகிறார்களா? இயேசு வருகிறார் என்று சொல்லும்போது உன்னை சொல்லி கையை தட்டி சிரிக்கிறார்களா? சோர்ந்து போகாத, நீ அவர்களிடத்தில் உத்தமன் என்று பெயர் வாங்க அழைக்கப்பட்டவன் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த உண்மையான தேவனிடத்திலே நீ நீதிமான் என்றும் உத்தமன் என்றும் பெயர் எடுப்பதற்காக தேவன் இந்த பூமியிலே உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? விளங்குனா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன்லாம் கையை தட்டி சூப்பர் பிரதர், நீங்க தான் செம. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்னது புகழ்ச்சிக்கு வீங்கன்னு பார்த்துருக்கீங்களா? இவர் தான் நல்லவர்னு சொன்னா மகிழ்ந்துருவாங்க. இவரை போல ஒரு நல்லவர் இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, உழுந்துருவாங்க. சில சகோதரிகளுக்கு உங்களை போல யாருன்னு சொன்னா என்ன பண்ணிடும், அவ்வளோதான், உச்சி குளிந்துரும். அல்லேலூயா. அவ்வளோதான், அவ்வளோ அதுலயே அவங்க ஃபிளாட்டு. ஆனா வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, நோவாவை யாரும் அங்கீகரிக்கல, யாரும் ஹானர் பண்ணல, யாரும் அவனை பாராட்டல. அவன் செய்யற வேலையை ஒருவரும் அவனை பார்த்து சூப்பர் சொல்லல, குட் ஜாப்னு சொல்லல. நல்லா கவனிங்க, நீங்க செய்யற ஊழியத்துல, நீங்க கர்த்தருக்காக வாழ்றதுல, நீங்க கர்த்தருக்காக பிரியமா இருக்கிறதுல, நீங்க குடும்ப ஜெபம் பண்றதுல, ஆண்டவருக்கு நீங்க இருக்கிற பிரையாரிட்டி, முதலிடம், முன்னுரிமை கொடுப்பதுல, ஒருவேளை உங்களை அங்கீகரித்து உங்களை கனம் பண்ணுவதற்கு, உங்களை பாராட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பாராட்டு இந்த அங்கீகரிப்பாகவோ தேவன் என்னை அழைக்கவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவருடைய கண்கள் உலாவி பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்காக? நான் உத்தமனா என்று அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனுக்காக நான் வாழல, இந்த நபருக்காக நான் வாழல, இவன் நல்லவன் சொல்றான்றதுக்காக நான் வாழல, இவங்க சூப்பர்னு சொல்றாங்கன்றதுக்காக நான் வாழல. நான் கர்த்தருக்கு முன்னால என் உத்தமத்தை நிரூபிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தருக்கு முன்னால நான் உண்மையாய் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்படி வாழ்ந்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உத்தமனாய் வாழுகிறவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். அப்ப நோவாவுடைய வாழ்க்கை வேதத்துல உத்தமனாய் இருந்த நோவா, இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு இருதயம். இரண்டாவது பாருங்க, வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். உத்தமத்தை வெளிப்படுத்தின நோவா. இரண்டாவது, உத்தமத்தை வெளிப்படுத்தின பின்பற்றின காலேப். வாசிக்கலாமா? என்னாகமம் 14:24. என்னாகமம் 14:24. இன்னொருவர் என்னாகமம் 32:11. இன்னொருவர் என்னாகமம் 32:12. டேவிட் ஒரு நிமிஷம் வாசிங்க. நம்ம என்னாகமம் 14:24 சத்தமா வாசி டேவிட். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாயிருந்தும், வேதம் சொல்லுகிறது வேறே ஆவி உடையவனாயிருந்தும் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். இரண்டாவது, உத்தம இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் சொல்றேன் கவனிங்க. அது காலேப் யோசுவாவினுடைய இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காலேப்பை குறித்து ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன். இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றது தான் மெயின். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவர் தான் சொல்றார். என் தாசனாகிய காலேப், அல்லேலூயா, அவன் வேறே ஆவி உடையவனாயிருந்தும் என்னை எப்படி பின்பற்றினானா?
உத்தமமா பின்பற்றினான். பாருங்க, எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிற இஸ்ரவேலர்கள் கானானுக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப கானான் எப்படின்னே தெரியாது. கர்த்தர் தான் சொன்னார், பாலும் தேனும் ஓடுது, சூப்பரான தேசம், நலமும் விசாலமான தேசம், அதில் போல ஊன்னு ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, மோசே கிட்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். எல்லாம் இவன் கனவுலயே வரானுங்க. இப்ப முதல் முறையா மோசே 12 பேரை கோத்திரத்துக்கு ஒரு ஆளா ஸ்விட்ச் பண்ணி என்ன பண்றாரு, போய் கானான வேவு பார்த்துட்டு வான்னு அனுப்புறாரு. பார்த்துட்டு வர 12 பேர் போனாங்க. பாருங்க, 12 பேருடைய பார்வையில் 10 பேருடைய பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு, 2 பேருடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லலாமா, 10 பேருடைய பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு. விளங்குதா? 10 பேருடைய பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா 2 பேருடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. 10 பேர் எதை பார்த்தாங்க, கானானுக்குள்ள போன உடனே கர்த்தர் சொன்னாரு அதை பார்க்கல. கர்த்தர் என்ன சொன்னாரு, என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னா இல்லையா, இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி முடிக்கிறது? ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமும் விசாலமான தேசம், அதனுடைய ஆசீர்வாதங்கள், சம்பத்து, இவையெல்லாம் பெருசு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா 10 பேர் போனானுங்க பாருங்க, பாலையும் தேனையும் பார்க்கல, நலமும் விசாலத்தையும் பார்க்கல. பார்த்ததில் யாரை பார்த்தானுங்க, ஐயோ அங்க யாரு இருக்கிறா, ஏனாக்கியரின் புத்திரரை பார்க்கிறோம், ராட்சத பிறவியான மனுஷரை பார்த்தோம். ஆண்டவர் அதெல்லாம் சொன்னாரா? கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ வாக்குத்தத்தத்தை பிடிச்சு வாழ்றது தான் உத்தமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப உத்தமமான இருதயம் என்ன பண்ணும் சொல்லுங்க, உத்தமமான இருதயம் என்ன பண்ணும், வாக்குத்தத்தத்தை தான் பார்க்கும். வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு, கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுவேன், பாழானதை பயிர் நிலமாக்குவேன். வாக்குத்தத்தம் உள்ள உத்தமமான இருதயம் வாக்குத்தத்தத்தை மட்டுமே பற்றி இருக்கும். என்ன பண்ணாது, போய் ஐயனா இது தரிசா கிடக்குது, இது நான் வெறுமையா கிடக்குது, இது நான் ஒண்ணுமே இல்லாம கிடக்குது, இது நான் இப்படி கிடக்குது அப்படின்னு பார்த்தா அவுட்டுன்னு அர்த்தம். ராமேன் சொல்லு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உத்தமமான இருதயம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாழானது பயிர் நிலமாகும் என்று சொன்னாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுவேன்னு சொன்னாரு. அதைத்தான் பார்க்கும். மீதி 10 பேர் என்ன பண்றாங்க, எவ்வளோ ஹைட்டா இருக்கிறானுங்க, எவ்வளோ ஜகஜாண்டிக்கா இருக்கிறானுங்க, எவ்வளோ வளர்ந்து கெட்டு போயிருக்கிறானுங்க அப்படின்னு பார்த்து 10 பேர் வந்து மோசே கிட்ட சொல்றாங்க, ஐயா ஐயா தயவு செய்து கானானுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, அங்க போனா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவானுங்க அப்படின்னு 10 பேர் மெஜாரிட்டியான பீப்புள் என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டியான மனுஷங்க என்ன சொல்றாங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து வந்து சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், பைபிள் சொல்லுது, கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்தார்கள். அவருடைய தைரியம் அற்று போயிற்று, அவருடைய இருதயம் கரைந்து போயிற்று. எத்தனை பேரால? இந்த 10 பேர் சொல்றத தான் மெஜாரிட்டின்னு கேட்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனா பைபிள் சொல்லுது 2 பேர் தான். அதுல காலேப் முக்கியம். காலேப் சொன்னா பாருங்க, காலேப் வந்து மோசே கிட்ட சொல்றான், ஐயா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே தேசம் அது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதில் ஆண்டவர் பிரியப்படுவாரு, கர்த்தர் சொன்னதை பிடிச்சிக்கிறது தானே உத்தமம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பைபிள் எழுதி உங்க கையில என் கையிலையும் கொடுத்துட்டார். நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. இன்னைக்கு நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கிறது, ஐயோ நான் எப்படி வாழ்வனோ தெரியலையே, நான் இந்த மாசத்தை ஓட்டுறதே பெருசா இருக்கும் பொழுது, ஐயோ இன்னைக்கு நான் இப்போ எப்போ என் வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இந்த வருஷத்துக்குள்ள நான் செத்துருவோம் பொழுது. இன்னைக்கு நிறைய பேர் சின்ன தலைவலி வந்துச்சுன்னா என்ன சொல்றது, ஐயோட செத்துருவோம் பொழுது. எதுக்கு? தலைவலிக்கு. சின்ன வயிற்று வலி வந்துச்சுன்னா ஐயோ என்னால் தாங்க முடியல, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டு வேற என்ன பண்ணுவாங்க, லெட்ரு வேற நான் டைரி எடு நான் எழுதி வச்சிடுறேன். உங்க இருதயம் இப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சுன்னா எப்படி உத்தம இருதயமா இருக்கும்? உத்தம இருதயம் என்னது, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னாரு. இருக்க கடன் வாங்கிட்டே போறியா, இருக்க கடன் பண்ணிட்டு கடன்காரன் ஆகிட்டே போறியா, என்ன பண்ணாத, முதல்ல புதன்கிழமைக்காரனை, செவ்வாய்க்கிழமைக்காரனை, வெள்ளிக்கிழமைக்காரனை என்ன பண்ண, உன் தலையை சுற்றி போடு, அவனை பின்னால் ஓடாத, ஃபைனான்ஸை வாங்காத. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோத்திரம். ஃபைனான்ஸ் வாங்கிறது நான் பார்க்குறேன் பாருங்க. இந்த நெல்வாயில் போன நாளா இப்படி போனால் ஒரு நாளைக்கு ஒருத்தன் வரான், ஒருத்தன் தான் இப்போ தானடா வந்து போனான்னு பார்த்தா இன்னும் 3 பேர் வரான். ஏசப்பா, அந்த ஒரு தெருவில் மட்டும் நானும் நோட்டம் விட்டுட்டேன். வாரத்தில் 9 பேர்லேருந்து, நான் கம்மியாக சொல்கிறேன்னா நான் தெரியல வினோத்தை, 9லேருந்து 12 பேர் வரைக்கும் 12 வண்டி வருது ஒரு வாரத்தில். எதுக்கு இதெல்லாம்?
நீங்கள் என்னமோ வேற்றுக்கிரக வாசிக்க மாதிரியும், நான் என்னமோ வேற கதையை சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. அல்லேலூயா. கடனை வாங்கிட்டு, விசுவாசி கடன் வாங்குறது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உத்தமர்கள் செழிப்பார்கள், கடன் வாங்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, உத்தமர்கள் உத்தமமா நடக்கிறவங்க, சங்கீதம் 15 என்ன சொல்லுது? தன் பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க. எனாமா கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னது பாரு, கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அவங்க பணத்தை தான் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணிருக்கிறேன், நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன், மரியாதை என்ன பண்ணிடு, 3% வட்டி கொடுத்துரு, 5% வட்டியை கொடுத்துரு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்ல, ஆண்டவர் பிரியப்பட மாட்டாரு. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, உத்தமமாய் நடக்கிறவன். அப்ப உத்தமமாய் வேதம் சொல்லுகிற காலேப் உத்தமமானவன். ஆண்டவர் பார்த்த பார்வையிலே காலேப்பு பார்த்தான். அதனால தான் காலேப்பு சொல்றாரு, மத்த 10 பேர் பார்த்தது போல பார்க்கல, காலேப்பு இவனும் யோசுவாவும் சொல்றாங்க, கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசம் இருக்குது. நாங்க போகும்போது 2 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு திராட்சை கொலைய மாட்டி 2 பேர் தூக்கிட்டு வரதை நாங்க பார்த்தோம். அந்த ஊர்ல நடந்த விளைச்சல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, ஒரு பீட்ரூட் எவ்வளவு பெருசு இருக்குது, 10 கிலோ இருக்குது ஐயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு கேரட் நீங்களும் நானும் வாங்குற 1/4 கிலோ கேரட் எத்தனை கேரட் நிக்குது? 5 கேரட் 6 கேரட் போட்டாதான் என்ன ஆகுது, 1/4 கிலோ. அதுவும் விற்கிறவன் சொல்றான், எங்க இது ஒரிஜினல், இப்பதாங்க மலையிலிருந்து வந்துச்சு, இது இந்த கேரட்லாம் எங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவன் சேல்ஸ் பண்றான். எத்தனை, 5 கேரட் 6 கேரட் 1/4 கிலோவுக்கு போட்டுட்டு. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கேரட் என்ன இருக்குல்ல, 12 கிலோ இருக்குது ஒரு கேரட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு திராட்சை கொலையை நம்ம சுண்டு விரல்ல தூக்கிடலாம். ஆமென். திராட்சை கொலை தெரியாதா உங்களுக்கு? திராட்சை பழம். அங்க சொல்றாரு ஆண்டவர், இவங்க உள்ள போகும்போது கானான்ல போனா கொம்புல மாட்டி ஒருத்த முன்னாலையும் ஒருத்த பின்னாலையும் ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வரானா. அப்போ அது வெயிட் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 35 கிலோ 40 கிலோ இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்கல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை பார்த்தவனோட காலேப்புடைய இருதயம் பூரிச்சு போச்சு. ஐயோ, கர்த்தர் கொடுத்த தேசம் இப்பேற்பட்ட தேசமா, இவ்வளவு நல்ல தேசமான்னு சொல்லிட்டு காலேப்பு யோசுவாவும் பேசிட்டு வராங்க. அந்த 10 பேருடைய கோஷ்டியில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணல, சேரவே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் சொல்லிட்டு வராங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார்ல, நம்ம மேல கர்த்தருக்கு எவ்வளவு பிரியம் இல்ல, நம்ம மேல ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை இல்ல பாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண் காணாததும் உன் கண்ணில் உன் இருதயத்தில் தோன்றாத, உன் மனுஷன் எந்த மனுஷனுடைய சிந்தையில வராத ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் அவைகள் தோன்றினதில்லை. தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டவைகள். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ இந்த காலேப் இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மோசே கிட்ட வந்து சொல்றான், நம்ம அந்த தேசத்தை எளிதில் சுதந்தரித்துக் கொள்ளலாம். எப்படிடா எளிதில் சுதந்தரிப்ப? இவன் 10 பேர் என்ன சொல்றான், ராட்சத பிறவியான மனுஷரை பார்த்தோம், ஏனாக்கியரை பார்த்தோம், அவனுடைய பார்வைக்கு நம்மலாம் எப்படி இருக்கிறோம்? பாலிக்கல வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். வந்து சொல்றானுங்க, அவங்க பார்வைக்கு நம்மலாம் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அதனால ஐயா, நாங்க கொண்டு வந்து அந்த கானான்ல போய் வெட்டி போடாது. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, நான் உன்னையே கானானுக்குள்ள கொண்டு போக போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, 20 வயசுல இருந்து அதுக்கு மேற்பட்ட ஒருத்தம் கூட ஒழுங்கு இல்லைன்னு பார்த்தார் கர்த்தர். எல்லாரும் என்ன பண்ணார், கானானுக்கு வெளியிலேயே மர்கையா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கானானுக்கு வெளியிலேயே காலி பண்ணி போட்டார். எல்லாரையும் கொண்டு போட்டு ஒருத்தங்க கூட என்ன பண்ணல, எகிப்துல இருந்து கிளம்புனா பாருங்க வாலிபனா, ஒருத்தங்க கூட எங்க போல, காலேப்பு யோசுவாவை தவிர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலேப்பு யோசுவாவை தவிர வேற யாரும் உள்ள போல. ஏன்னா இவங்க 2 பேர் தான் கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி பார்க்குற இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் சொல்லுங்க. இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்க பிள்ளையை எப்படி பார்க்குறீங்க? உங்க வேலையை எப்படி பார்க்குறீங்க? உங்க எதிர்காலத்தை எப்படி பார்க்குறீங்க? கர்த்தர் சொன்ன மாதிரி பார்க்குறீங்களா? உங்க பிள்ளையை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசம் பாஸ்டர், அநியாயம் இது ஏன் தான் இப்படி கிடக்குதோ தெரியல. உன் பிள்ளைய பார்த்து 4 கேள்வி கேட்டு சனியனை அது இதுன்னு சொல்லி உன் பிள்ளை அவ்வளோ கேள்வி கேட்டு பார்க்குறியே, தேவனுடைய தரிசனம் அதில் இருக்குதா? தேவன் சொன்னாரே, உன் பிள்ளைகள்
ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்கன்னு சொன்னியே, உன் பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் இவன் தான் ஒலிவ மர கன்றுன்னு சொல்றியா? அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும். சொல்லுங்க. திராட்சை கொடி சொல்றீங்களா? ஐயோ அவ வாயை திறந்தா. இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை வாயில வச்சு அறிக்கையிட்டா உங்க இருதயம் தான் உத்தமமான இருதயம். ஆண்டவர் அதை தான் அங்கீகரிக்கிறார், அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. நீ ஸ்தோத்திரம் 60ல போற ஆளா இருந்தாலும் 120 வரைக்கும் கர்த்தர் வச்சிருப்பாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஆமேன் சொல்லணுங்க, சொல்லி வாங்கிக்கணும். அல்லேலூயா ஆமேன்னு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நிறைய பேருக்கு விளங்க மாட்டுது, எப்படி ரிசீவ் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு தெரியல. 120ன்னு ஆமேன்னு சொல்லணும். 120 வரைக்கும் நீ தள்ளாடிட்டு மற்றவங்களுடைய உதவியெல்லாம் நாட போறதில்ல. நீயே நல்லா நடக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா அந்த 10 பேருடைய கோஷ்டியில் இருக்குது பாரு, அதனால யோசிக்குது, நானா இப்பவே முடியல, இப்பவே உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா நடக்க முடியல, நான் எங்க 120 வரைக்கும். அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலே உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினார். ஆண்டவர் சொல்றார், உத்தமமாய் பின்பற்றினான். உத்தமமாய் பின்பற்றினவன் வாக்குத்தத்தத்தை மட்டுமே பார்த்தானே தவிர அங்க இருக்கிற சூழலை பார்க்கவில்லை. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் நம்பி போங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலை எதுவானாலும் இருக்கலாம். எதிர இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? மானாவரே திட்டுவான். அல்லேலூயா. எங்க இருந்தோ வந்துட்டான்னு சொல்லுவான். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. உன்னோடு போராடினவர்களை காணாதிருப்பாய். நான் நினைச்சேன் இது அப்புறம் சொல்லலான்னு. கர்த்தர் அப்படிதான் நடத்துறாரு. நீ வாக்குத்தத்தத்தை நம்பின, வசனத்தை நம்பினா உன் கூட யாரும் போராட முடியாது. நானும் வாங்கின நாளா 12 வருஷமா அந்த நெல்வாயில ஒரு இடத்த வாங்கிட்டு நான் படாத பாடுபட்டது கர்த்தருக்கு தான் தெரியும். நாங்கள் எத்தனை ராத்திரி தூங்காம, ஆண்டவரே காலை வைக்க போனா சண்டை, நீ என் இடத்துல வந்துட்ட, என் இடத்துல தள்ளி வந்துட்ட, 5 அடி தள்ளி வந்துட்ட, 6 அடி தள்ளி வந்துட்ட. ஸ்தோத்திரம். கேட்டு சொன்ன எத்தனையோ பழி, அவங்க சொல்லித்தான் சில காரியங்களை செஞ்சோம். அப்பவும் இப்போ போய் ஏதாவது காம்பவுண்டை போட்டு ஒழுங்கு பண்ணலான்னு பார்த்தா, நீ பண்ணாத வைக்காத சண்டை போட்டு வா நீ வான்னு பேசி சமாதானம் இல்லாம இருதயமே கெட்டு போச்சு. அப்பதான் ஆண்டவர் பேசினார், உன்னோடு போராடினவர்களை தேடியும். சோத்திரம். நான் நேத்து இடத்த கூத்தவங்க வந்து நில்லுங்க ஐயான்னு சொன்னா, நான் வெளில போறேன் ஐயா எனக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் கூட வரல. அதான் கர்த்தர். நான் எதுக்கு சொல்றேன்னா அதான் கர்த்தர் செய்வார். நான் நினைச்சேன் சப்போர்ட்டா இவங்கெல்லாம் பாடி கார்டா வந்து நிற்பாங்கன்னு. இவங்கெல்லாம் வந்து நின்னா நமக்கு ஃபேவரா இருக்கும்னு நினைச்சேன். நான் ஒன்று நினைத்தா கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவாரு? காலை பிரதருக்கு தெரியும், அவங்க வந்து வேலை செஞ்சிருந்தார். அவர் தான் அந்த கம்பியெல்லாம் கட்டும்போது என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லைங்க, 11 வருஷ பிரச்சனை. 2013 இருந்து ஆல்மோஸ்ட் 2013 இருந்து நேற்றுக்கு முந்தா நாள் இந்த சர்வேரை வர சொல்லி அளக்க சொன்னா, நான் சுத்தி பார்க்குறேன் அந்த வாயா இதுன்னு. எப்படி பேசின வாயி, எப்படி சண்டை போட்ட வாயி, எவ்வளோ எகத்தாளமா பேசின வாயி. ஆண்டவர் சொன்னாரே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். எனக்கு அந்த வாக்குறுதியின் மேல விசுவாசம் இருந்துச்சு, அந்த வசனத்தின் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நானும் ஸ்தோத்திரம் பாஸ்டமா ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ண, ஆண்டவரே யாரையும் நம்பல, யாரையும் நம்பி இந்த இடத்துக்கு வரல. ஊழியத்துக்கு நீங்க அனுப்புனீங்க, உங்க ஊழியத்தை செய்யத்தான் வந்தோம். இத்தனைக்கும் ஸ்தோத்திரம் அதை அளக்கும் போதே ஒரு அடியை விட்டுட்டு தான் அளந்தோம். விட்டுட்டு அளந்து கல்லை போட்டு என்ன நடந்துச்சுன்னா வந்து அளந்தான் பாருங்க. நீ ஏன் ஒரு அடி விட்டுட்ட, அந்த அடியை எடுத்துக்கோன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லை, எத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாம. இங்க வந்து இன்னொன்னு நல்லா கவனிக்கணும், இங்க வந்து வீடு கட்டணுன்ற அவசியம் இல்லை. எனக்கும் இடம் இருக்குது. ஸ்தோத்திரம். சரவணன் பிரதெல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. ஏக்கர் கணக்கில் எனக்கும் லேண்ட் இருக்குது. பாஸ்டமாவுக்கும் இங்கே புழுதிவாக்கம் கூட்டுரோடு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கும் ஏக்கர் கணக்கில் லேண்டு கிடையாது, இருக்குது. இங்கே வந்து வீட்டை கட்டிட்டு இருக்கணுன்ற அவசியமான சூழ்நிலை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் அழைச்சார், கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அனுப்புனார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இங்கே வந்து அதை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை ராத்திரிகள் அழுகையை கர்த்தர் பார்த்தார்.
நான் பார்க்குறேன், ஒரு வார்த்தை, சீன்ற ஒரு வார்த்தை, ஒரு சின்ன பின்ன போட்டால் சத்தம் கேட்டிருக்குங்க. அந்த மாதிரி சைலண்ட்டாக இது வரைக்கும் நாங்கள் போய் நின்னனால பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு இப்படிலாம் நடக்குமான்னு நினச்சேன். ஆண்டவர் பார்த்தாரு. அவர் சொன்னதை அவர் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஸ்தோத்திரம் முடிச்ச உடனே சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் போட்டுங்க. இப்போ நீங்கள் சொல்லலனாலும் போட தானே போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் சொன்னாரே, அதை செய்வார். அதனால தான் அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் முதல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லும் போதே டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆண்டவரே இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு தான், எனக்கு தெரியல, நாள் ஆக ஆக ஆண்டவரே இந்த வசனத்துக்கு அப்போது ஸ்தோத்திரம் அன்னைக்கு காலையிலேயே ஸ்தோத்திரம் ஒரு தம்பிக்கிட்ட அந்த வசனத்தை அனுப்பி டிசைன் பண்ண சொன்னேன். டிசைன் பண்ணி கொடு. அல்லேலூயா சொல்லுங்கள். நமக்கு டிசைன் பண்ணுறவங்களாம் இங்கே இல்லை, துபாயில் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போதே அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அதனால் உங்கள் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கும், யார் பார்வைக்கும் அப்படி தான் இருக்கும். என் பார்வை என்னாலே நம்ப முடியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் அந்த தம்பிக்கு தமிழ் தெரியாது, அதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. அந்த டிசைன் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு தமிழே தெரியாது. நம்ம பிரசாந்த் தான் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு தம்பி துபாயில் இருக்கிறான். அவன் போகும்போது சொல்லிட்டு போனான், தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. சர்ச்சில் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுறேன், நான் டிசைன் பண்ணி அனுப்புகிறேன். டெய்லி எவ்ரி சண்டே சர்வீஸை டிசைன் பண்ணி அனுப்புறது அவன் தான். வாக்குத்தத்த வசனம் அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் எனக்கு தமிழில் மட்டும் நீங்கள் அனுப்பி விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன்னுவான். எதை போல்டு பண்ணணும் அதை போல்டு ஆக்கிடுங்க, எதை சின்னதாக்கணும் அதெல்லாம் சின்னதாக்கி அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதே மாதிரி அனுப்பி விட்டேன் பாருங்கள். அவனும் சூப்பராக அவன் போய் அவன் ஸ்தோத்திரம் யானம் என்ன லாங்குவேஜ், தெலுங்கு பைபிளை படித்து பார்த்து அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வசனத்தை ரெடி பண்ணி அந்த வாக்குத்தத்த வசனத்தை சூப்பராக அனுப்பி விட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் சொன்னார்னா அவர் நிறைவேற்றுவார், அவர் சொன்னார்னா மாற்றவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாரையும் நம்பி இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இத்தனை விசுவாசிங்க இருக்கிறாங்க, இத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு தெரியும். அவங்கள நம்பியோ உங்களை நம்பியோ இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எங்களை நிறுத்த வைக்கல. அவரை மாத்திரமே சார்ந்து வாழக்கூடிய கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் இதுவரைக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் கைவிடலை. அல்லேலூயா. எத்தனை பேர் உத்தமம் இல்லை என்று சொன்னார்கள், ஆனால் உத்தமத்தை நிரூபிப்பது கர்த்தரிடத்தில் உண்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் 2 விஷயம் இருக்குது, நான் அடுத்த வாரம் இதை தொடருகிறேன். உத்தமமாய் தேவனை பின்பற்றின காலேப். ஃபர்ஸ்ட் சொன்னேன், உத்தமமாய் நடந்த நோவா. அல்லேலூயா. நோவா கர்த்தருடைய கண்களிலே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். 2வது வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் காலேப் வேறே ஆவி உடையவனாக இருந்தும் அவனுடைய ஸ்தோத்திரம் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை உத்தமனாக இருந்தான் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் வாழ்கிற இருக்கிற இடத்துல எல்லார போல நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாரை விட நீங்கள் வித்தியாசம் நினைங்க. நோவா அதை தான் நினைச்சாரு. 1000 கோடியில் நான் எல்லார போல ஒருவன் நினைக்கல, என்ன கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார்னா நான் வித்தியாசம். 120 வருஷம் கிண்டல் பண்ணுறான், 120 வருஷம் பரியாசம் பண்ணுறான், ஒருத்தர் கூட கேட்கல, அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நீ என்ன நல்லவன் பாராட்ட தேவையில்ல, நீ என்ன புகழ தேவையில்ல, என்ன நீ பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன ரொம்ப தூக்கி வைக்க தேவையில்ல, என்னை தூக்கி வைக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை நோவா நம்பி இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, யாருமே புகழனாலும் யாருமே சொல்லலனாலும் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் என்று நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, வேற யாருக்கும் கிடைக்கல. நீ கர்த்தருக்கு முன்னால மனுஷன் உன்னை நல்லவன் சொல்றதை விட கர்த்தர் உன்னை நல்லவன் சொல்றாரா, கர்த்தர் உன்னை உத்தமன் சொல்றாரான்னு பாரு. அதனால தான் உனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். 2வது காலேபை பாருங்க. 10 பேர் வேற மாதிரி பேசிட்டு இருந்தான், 10 பேர் முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலையே பார்த்தான். ஆனா கர்த்தர் யோசுவா மட்டும்தான் சொன்னான், காலேபை மட்டும்தான் சொன்னான். ஆண்டவரே, ஆண்டவர் மோசே கிட்ட வந்து, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசம் மகா நல்ல தேசம். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கும் எப்படிப்பட்ட தேசம் வரும் தெரியுங்களா? சூனியம் வச்சது. ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா? சூனியம் வச்சது,
செத்து போனது, விலங்காத்து, அதெல்லாம் கர்த்தருடைய கையில் வரும்போது என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அலங்காரமான கிரீடமா மாறிடும். நல்ல ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராமாபுரம் ஏஜி சர்ச், அதனுடைய சரித்திரத்தை சொல்கிறேன். சூனியம் வச்சதுனால யாரும் வாங்க, ஊருக்கு நடுவில் அது சூனியம் வச்ச லேண்டாம், அதனால யாரும் வாங்கலை. எங்களா மாதிரி தான் அந்த பாஸ்டும் ஒரு 7 வருஷம் போராடினார். எதுக்கு? வாங்க உடலை பிரச்சனை பண்ண ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து இன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாங்கும்போது இந்த இடத்தினுடைய விவகாரம்லாம் எனக்கு தெரியாது. காலேபதர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வேணாம் தானே அங்கே வந்தோம் நாங்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் வச்சாருன்னா சாபமானதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். ஒரு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசித்துட்டு முடிச்சிடலாமா? எனக்கு இந்த வசனத்தை நான் அடுத்த வாரம் தொடருவேன். அதாவது யோபு 27:5. உத்தமன் என்கிற வார்த்தைக்கு யோபுவை முன் அடையாளப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. யோபு 27:5 வாசிங்க. நீங்கள் பேசுகிறது தூரமாக இருப்பதாக. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நாவி பிரிய மட்டும். யார் சொல்றா? யோபு குறிச்சி வேற யாரும் சொல்லல, யோபுவே சொல்றாரு. என் ஆவி பிரிய மட்டும், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவி சொல்றா, கர்த்தர் சொல்றாரு சாத்தான் கிட்ட. நான் கடைசியா ஒரு 5 நிமிடம் மட்டும் அனுமதியுங்கள். இது பேசாம போயிட்டேன்னா இந்த வசனத்திலிருந்து தான் என்னுடைய பிரசங்கமே உதயமாச்சு. அதனால இதை நான் பேசாம போயிட்டேன்னா எனக்கு தூக்கம் வராது நைட்டு. அல்லேலூயா. முடிச்சிடலாமா? கொஞ்சம் பேசலாமா? அல்லேலூயா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கை அல்லேலூயா. இந்த அல்லேலூயா நிர்பந்தமான அல்லேலூயா தான், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் பேசுறேன். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, யோபுவை ஆண்டவர் சொல்றாரு. யோபுவை குறித்து வேதம் சொல்லும் போது, ஊசு தேசத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இத மாதிரி ஆண்டவர் எத்தனை இடத்துல சொல்றாரு? 2 அதிகாரம் முடியறதுக்குள்ள 4 இடத்துல யோபு உத்தமன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவ்வளவு உத்தமன்னா எப்பேற்பட்ட உத்தமன்னா கர்த்தரையே புலம்ப வச்சுட்டான். அந்த மாதிரி உத்தமன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விலங்கல் அல்ல, நேரம் அந்த மாதிரி புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரையே புலம்ப வச்சுட்டான் யோபு. எப்படின்னா, ஆண்டவர் தனியா கடந்து தேவதூதர்கள் யாருக்கிட்டையும் சொல்ற, பாத்தியாடா பாத்தியா, யோபுவை பாடுறா, யோபுவை பாடுறா அப்படின்னு ஆண்டவர் புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிசாசு அங்க வந்து நிற்கிறான். போய் அவங்ககிட்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாத்தியா, எங்கடா போயிட்டு வர? சுத்தி திரிஞ்சிட்டு வர, எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன்றான் பிசாசு. உடனே ஆண்டவர் அவங்கிட்ட போய் சொல்றாரு, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. நம்மளாம் தான் சொல்லிடுவோம், ஆண்டவரே போய் அவங்கிட்டையாப்பா போய் சொல்லணும். அவன் ஏதோ என்ன டீல்ல விட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் என்ன போட்டு தருவீங்களா? ஆண்டவர் சில நேரங்களில் பிசாசு கிட்ட நம்மளை போட்டு தருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பிசாசு கிட்ட போட்டு தருவாருங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம உத்தமன் என்று விளங்க. ஆமேன் சொல்லுங்க. நாம் நீதிமான் என்று விளங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று விளங்க. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் போட்டு விடுறார். பாத்தியாவன அவர் புலம்பிட்டே இருக்கிறார். இதை நான் அப்படித்தான் நான் சித்தரிக்கிறேன், அப்படித்தான் நான் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கிறேன். ஆண்டவருக்கு உட்காரல, ஆண்டவர் இங்கே அங்கே நடந்துட்டு இருக்கா. யோபனுடைய உத்தமத்தை பார்க்கும்போது கர்த்தரால என்ன பண்ண முடியல. பாடுற அவனை, என் பிள்ளை இவனை மாதிரி யாரா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். பிசாசுகிட்டே சொல்றாரு, அவன் மேல கவனம் வச்சியா, அவனை பாத்தியா அப்படின்னும் போது பிசாசு சொல்றான் உடனே, ஆமா விருதாவா அவன் உங்களை நேசிக்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க நீங்க? ஆண்டவர் கோபம் வந்துச்சு. யார் மேல? பிசாசு மேல கோபம் வந்து பரவாயில்ல, அவனை காலி பண்ணிருக்கலாம். இவர் சொல்ற, டேய் அப்படியா என் பிள்ளைய நீ தப்பு கணக்கு போட்டுட்ட? ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் உன் கையில கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் பண்ண, அவனை மட்டும் தொடாது. இவன் போனான், ஒரு நிமிஷத்துல ஒருத்தன் சொல்லி வாய முடியல, இன்னொருத்தன் சொல்லி வாய முடியல, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வச்சிருக்கிற உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க சுத்து கட்டி வச்சிருக்கிறீங்க, நீங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் இது செத்து இருந்தா என்னைக்கோ செத்து இருக்கும், நான் எங்கெல்லாம் போய் டாக்டர் கிட்ட காப்பாத்தி கொண்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லாத ஒரு நாளும். அல்லேலூயா. நீ காப்பாத்தி கொண்டு வந்ததுனால, நீ சேர்த்து வச்சதுனால இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சதில்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் உன்னை வேலி அடைத்து பாதுகாத்ததினால இவைகள் எல்லாம் உனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அடைப்பு எடுத்து விட்டார் பாருங்க.
ஒரு செகண்ட்ல ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். பாருங்க, ஸ்தோத்திரம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, 10 பிள்ளைங்க, எல்லாம் போச்சு. ஒருத்தன் வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தன் சொல்லி வாயமுள்ள இன்னொருத்தன் வரான், அவன் சொல்லி வாயமுள்ள இன்னொருத்தன் வரான், அவன் சொல்லி வாயமுள்ள இன்னொருத்தன் வரான். இவெல்லாம் வந்து டோட்டல் தரமட்டமாக்கப்பட்டுச்சு யோபினுடைய வாழ்க்கை. ஆமென். உடனே யோபு என்ன தெரியுமா சொன்னா? நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் என்னை கவர்ந்த வார்த்தை. தன்னுடைய ஸ்தோத்திரம் இவை ஒன்றிலும் யோபு என்ன பண்ணலையா? பாவம் செய்யவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறை சொல்லல, உபத்திரவத்திலும் உத்தமம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோபினுடைய வாழ்க்கை உபத்திரவத்திலும் உத்தமம். ஆமேன். உபத்திரவமா என்னால உத்தமமா இருக்க முடியாது. பிரச்சனையா என்னால உத்தமமா இருக்க முடியும். என்ன கர்த்தர் இவரை நம்பித்தானே வந்த சொந்தக்காரன் திட்டுறான், அவன் திட்டுறான், இவன் திட்டுறான், அக்கா திட்டுறா, தங்கச்சி திட்டுறா, மாமன் திட்டுறான், ஏசுநாதர் போனியே ஏன் அவனுக்கு இந்த நிலைமையில அப்படின்னு திட்டுறானே. உபத்திரவம் தானே வாழ்க்கை. ஏன் ஆண்டவரே எனக்கு உத்தமத்துக்கு பதில் இல்லையா? இல்ல, உபத்திரவத்துல உத்தமன்றது என்ன தெரியுங்களா? உபத்திரம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பாடு வந்தாலும் என் கர்த்தரை குறித்து நான் குறை சொல்ல மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், தப்பா ஒன்னும் பேசவே மாட்டேன். இப்ப ஆண்டவர் திரும்ப பிசாசு வந்து நிக்கிற ஆண்டவர் பார்க்கிறாரு. டேய், சொன்னல அவன் உத்தமன், சொன்னல அவன் சன்மார்க்கன், சொன்னல அவன் நீதிமான், சொன்னல பொல்லாப்புக்கு விலகறவன் சொன்னல. ஆண்டவர் சொல்றாரு 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ அந்த ஆசனாகிய கவனம் வைத்தாய். லாஸ்டா வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான்கிட்ட சொல்றாரு, பாத்தியாடா அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு வருகிற உபத்திரம், உனக்கு வர பிரச்சனை, உனக்கு வைத்த பரீட்சை மட்டும் இல்ல, தேவன் உன்னை நம்பி வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நம்பிக்கை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். பாத்தியா? ஹல்லேலூயா. எல்லாம் போச்சு, இன்னொருத்தன். உடனே பிசாசு சொல்றான், ஆமா அவனை ஜம்முன்னு வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு என்ன குறை? அவன் 10 பிள்ளைகளை எடுத்துட்டான், ஆஸ்தி சொத்து பத்து எல்லாம் அபகரிச்சிட்டான். இப்பவும் பிசாசு என்ன சொல்றான்? அவனை ஜம்முன்னு வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் பார்த்தா இன்னும் கோவம் வந்துச்சு. இவ்வளோ செஞ்சு உனக்கு இதுவும் அடங்கலையா? ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, எல்லாத்தையும் உங்ககிட்ட தரேன் போ அப்படின்னு. உடனே இவன் பாருங்க, உடனே அதையும் சட்டுன்னு செய்யறான் பாருங்க. யோபனுடைய உச்சங்கால் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணானா? கொடிய பருக்களினால் வாதித்தான். கொப்பளம். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவன் உத்தமன் என்று எப்படி விளங்குது? மனைவி சொல்ற 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, மனைவி சொல்றா, இன்னுமா உத்தமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தில் பலவீனம் வந்தாலும், உபத்திரவத்தின் மேல உபத்திரவம் நெருக்கப்பட்டாலும், யோபு தன் உத்தமத்தை மாத்திரம், உண்மையை மாத்திரம், கர்த்தருக்கு முன்னால வாழ்ற அந்த வாழ்க்கையை மட்டும் இழக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா ஆண்டவரை விட்டுருவாங்க, பணம் இல்லைன்னா, ஜபத்துக்கு பதில் வரலன்னா ஆண்டவரை விட்டுருவாங்க. ஆண்டவருடைய ஜபத்திற்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும், எனக்கு நன்மை வந்தாலும் வராவிட்டாலும், எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் வராவிட்டாலும், கர்த்தர் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும், யோபு சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. மனைவியே சொல்றா, ஸ்தோத்திரம், என்ன சொல்றா? இன்னுமாயா உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரு, இன்னுமா உண்மையா இருப்பீங்க, இன்னுமா நேர்மையா இருப்பீங்க, இன்னுமா கர்த்தர் ஓடிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவ சொல்றா, தேவனை தூஷித்து செத்து போன்றா மனைவி. மனைவிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல வேளை கர்த்தர் காப்பாத்தினார். அல்லேலூயா. சில நேரங்களில் பரீட்சை நமக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் கையை வச்ச கர்த்தர் மனைவி மட்டும் உடலை பாருங்க. மனைவி மட்டும் எப்படி இருக்கிறா? இருந்தா மாதிரியே இருக்கிறா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் யோபுக்கு மனைவினா பிரியோன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் விளங்க மாட்டுது உங்களுக்கு. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் மனைவினா யோபுக்கு பிடிக்கும். அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் அழிச்சாலும் அவனுக்கு பிரியமான ஒன்றை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? விட்டு வச்சிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் உத்தமமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரியமானதை கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அவ வேதம் சொல்லுது,
யோபு கடைசி வரைக்கும் உத்தமனாக இருந்தான். அதனால தான் 3 நண்பர்கள் வந்து சுத்து போட்டு சொல்கிறான், ஒரு வேளை நீ தப்பு பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை நீ மனம் பதறி இருக்கலாம், நீ தெரியாமல் செஞ்சிருக்கலாம். யோபு உதடுகளினால் கூட பாவம் செய்யல. யோபு திரும்ப என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என் ஆவி பிரிய மட்டும் என்ன பண்ண மாட்டேன், என் உத்தமத்தை விட்டு விலகேன். யோபு சொல்றாரு, நான் செத்தே போனாலும் என் உத்தமத்தை விட மாட்டேன். நான் உண்மையாய் அவரை சேவிக்கிறேன், உண்மையாய் அவரை நம்புகிறவன் என்பதை நான் விட்டு விலகவே மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யார் உன்னை திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் உனக்கு விரோதமா எழும்பினாலும் வாலிப தம்பி தங்கச்சி, ஏசப்பாவுக்காக நீ வாழ்றத ஒரு நாள் விட்டு கொடுக்காத. கர்த்தருக்காக இருக்கிறத ஒரு நாள் நீ விட்டு விலகாத. ஏன்னா கர்த்தர் உன் உத்தமத்தை பார்த்து உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். எழுந்து நிற்கலாமா? இன்னும் நான் தொடர விரும்புகிறேன். அடுத்த வாரம் இதே ஸ்தோத்திரம், இதே வார்த்தையில, இதே டாபிக்ல அடுத்த வாரம் தொடர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உத்தமமா இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை உத்தம இருதயத்தை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரே விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உத்தம இருதயத்தை தேவன் இன்றைக்கு உன்னிடத்திலே தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்காக உத்தமமா வாழ விரும்புகிறேன். பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும், யார் எதிர்த்து சொன்னாலும், யார் என்ன பாராட்டினாலும் பாராட்டினாலும், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர். கர்த்தருடைய கண்கள் ஓ ஸ்தோத்திரம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களே, ஓ ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, தம்மை பற்றி உத்தம ஓ ஸ்தோத்திரம் இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கண்களை உடைய உம்முடைய பார்வைக்கு என்னை உத்தமனாய் விளங்க பண்ணுவீராக. சொல்லுங்க, என்ன உண்மை உள்ளவனா விளங்க பண்ணுவீராக. அற்ப ஆதாயத்துக்காக, அற்ப பணத்துக்காக, அற்ப விஷயத்துக்காக ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. அற்ப காரியத்துக்காக, அற்ப விஷயத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு போவதோ ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தை விட்டு போவதோ ஹல்லேலூயா ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே, தேவனுடைய ஆண்டவரே ஊழியத்தை கனம் பண்ண, ஆண்டவரே ஊழியனை நேசிக்க, ஊழியர்களை கனம் பண்ண எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் எதெல்லாம் உத்தமம்னு கர்த்தர் சொல்றாரு, வருகிற வாரங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிவிடும். தேவ சமாதானம் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.